பண்ணாரி அம்மனை கும்பிட்டுட்டு அங்கேருந்து டாண்டன்லிங் வில்லேஜ் போனாங்க. பேர் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது நம்ம ஊர் பேர் இல்லை, இது ஒரு திபெத்தியன் வில்லேஜோட பேர். தமிழ்நாடு கர்நாடகா ஸ்டேட்ஸோட பார்டரில் தாங்க இந்த வில்லேஜ் இருக்குது. பண்ணாரியிலேருந்து 55 கிலோமீட்டருங்க, அதாவது 2 மணி நேரம் ஆச்சுங்க காரில். திபெத்தியன் டாண்டன்லிங் வில்லேஜ் வந்துட்டு ஒரு ஹில்ஸில் தாங்க இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் கிளைமேட்டு தாங்க அங்கேயும். சொல்லப்போனால் ஊட்டி கொடைக்கானலை விட சூப்பரான வெதர் கண்டிஷனுங்க. ஹில் ரோடுங்கிறதுனால ஹேர்பின் பென்ஸ் நிறையா இருக்குங்க, பெரிய பெரிய பெண்டாக இருந்துச்சு. நீங்கள் நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ரிலீஜியனை பற்றி அதோட கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலோடு இருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுங்க. அந்த மாதிரி சூப்பரான ஒரு இடம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சர் லவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நாம் ஒரு சைனாக்கோ இல்லை திபெத் கண்ட்ரிக்கோ போயிட்டு வந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்தியாவுக்குள்ளே இருந்த மாதிரியே தோணாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். நாம் இப்போ போக போகிறது திபெத் மக்களுக்கு அது வந்து புத்த மடாலயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு புத்த மடாலயத்துக்கு தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோங்க. போகிற ரோடு ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குங்க. காடு நிறைய காடாட்ட இருந்துச்சுங்க. வனவிலங்குகள் எல்லாம் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. ஈவினிங் 3 மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே போகிறதுக்கு. இது தாங்க புத்த மடாலயத்தோட முன்பகுதி. இந்த மாதிரி தாங்க பார்க்கறதுக்கு இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக விவசாயம் தாங்க பண்ணுறாங்க. ஒரு புதுமையான ஹில் ஸ்டேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க நாம் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே இதை விட சூப்பராக இருக்குங்க. கோவை, ஈரோடு, திருப்பூர், சத்தியமங்கலத்தில் இந்த 4 இடத்துல இருக்கிறவங்க ஈஸியாக 1 டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாங்க. கேட் எப்போவுமே மார்னிங் 9 to ஈவினிங் வரைக்கும் திறந்து தாங்க இருக்கும். காமன் பீப்புள் யார் வேணாலும் உள்ளே போய்க்கலாங்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை, அவங்க ஈஸியாக அலோவ் பண்ணுறாங்க. என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா? ஒரு சைனாக்கு போன மாதிரி ஃபீல் வருதுங்களா உங்களுக்கு? ஒரு கலர்ஃபுல்லான புத்த மடாலயம்ங்க, அதாவது திபெத்தியன் மொனாஸ்ட்ரி. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கோயிலுக்கெல்லாம் போகும்போது நம்ம சப்பல்ஸ் எல்லாம் முன்னாடி கழட்டி வச்சுட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கேயும் சப்பல் முன்னாடி கழட்டி வச்சுட்டாங்க. உள்ளே போனோம். புத்த மடாலயத்துக்குள்ள நம்ம எந்த சத்தமும் போடக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். நாங்கள் போன நேரத்தில் யாருமே உள்ளுக்குள்ளே இல்லைங்க. அவங்களோட ப்ரேயர் நேரமெல்லாம் எப்போன்னு தெரியலங்க. ஆனால் நாங்கள் போகிற நேரத்தில் யாருமே இல்லை. எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு சொல்லி எழுதியிருந்துச்சுங்க. சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. சின்ன சின்ன மாங்கெல்லாம் இங்கே உட்காந்து ப்ரே பண்ணுவாங்களாமா. கீழே தரையில் கார்பெட் போட்டு அப்புறம் டேபிள் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அங்கே தான் உட்காந்து ப்ரே பண்ணுவாங்களாமா. இது அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட், ஏதோ வாசிப்பாங்க போல், தெரியலங்க. ட்ரம் கூட பெருசாக வச்சுருந்தாங்க. உள்ளே போனதும் சென்டரில் புத்தாவோட ஸ்டாச்சு இருந்துச்சுங்க. அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்துட்டு 2 ஸ்டாச்சு இருந்துச்சுங்க. அவங்க யாருன்னா புத்தருக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறவங்க, அதாவது குருமார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க 2 சைட்லேயுமே. அந்த புத்தர் மடாலயத்துக்குள்ளார நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவ் பொருள் மாதிரி தெரியுதுங்க. ஆனால் அது டெக்கரேட்டிவ் பொருள் கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஒரு மங்கள பொருளாக அவங்க நினைக்கிறாங்களாமா. அங்கே
முன்னாடி பவுலெல்லாம் வச்சு 7 8 பவுலில் இருந்துச்சுங்க. பவுலில் தண்ணி, அரிசி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் சங்கு அதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. அது என்னான்னு தெரியலைங்க. அப்புறம் அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. இத்தனை பொருள் வச்சுருந்தா கூட ஒரு டஸ்ட்டு கூட இல்லைங்க. வேக்யூம் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணால் கூட ஒரு டஸ்ட்டு கூட வராதுங்க. அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருந்தாங்க. திபெத்தியன் மொனஸ்ட்ரிக்குள்ளே போகிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறேங்க. இது வரைக்கும் போனதில்லை. அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட இதெல்லாம் கேட்டு என்ன ஏது எதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே யாருமே இல்லைங்க. இருக்கிற ஒருத்தர் 2 பேர் அவங்களும் வந்துட்டு புத்த மாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அவங்களோட லாங்குவேஜ் மட்டும்தாங்க தெரியும். தமிழோ கன்னடமோ இல்லை இங்கிலீஷோ எதுவுமே தெரியலங்க. தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருந்தாலுமே தமிழும் தெரியல, கன்னடமும் தெரியலங்க. சரி இங்கிலீஷ்லையாவது தெரியுமோ அப்படின்னு நினச்சி பேசினா இங்கிலீஷும் அவங்களுக்கு தெரியலங்க. அதனால் அது என்ன பொருள் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சும்மா நாங்கள் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோங்க. துணியில் ஹேண்ட் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கங்கே நிறைய ஹேங்கிங் இருந்துச்சுங்க. உள்ளுக்குள்ளே சிசிடிவி கேமராவும் வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே எப்படி ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரியலங்க. அதனால் ஒரு 5 நிமிஷம் சைலண்ட்டாக கீழே உட்காந்துட்டு வந்துட்டோங்க. இந்த புத்த மடாலயத்தில் சின்ன சின்ன புத்த துறவிகள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க டெய்லி இங்கே வந்து ப்ரே பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. சின்ன மாங்க்கிட்ட கூப்பிட்டு எல்லாம் பேசினாங்க. ஆனால் அந்த பசங்களாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு வகையில் அவங்கள பார்த்தா கவலையாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை விட்டு இங்கே வந்து தங்கிறது கஷ்டம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ரேயர் பெல். இந்த ப்ரேயர் பெல் வந்துட்டு புத்தா ஸ்டாச்சுவோட பின்பகுதியில் இருக்குங்க. இந்த ப்ரேயர் பெல்லை சுற்றி விட்டானா நம்மளோட ஆரா வந்துட்டு க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. எந்த நெகட்டிவிட்டியும் நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற புத்த துறவிகள் டெய்லி இதை சுற்றி விட்டு ப்ரேயர் பண்ணுவாங்களாமா. நானும் சுற்றி விட்டுட்டேங்க, நம்பிக்கையில் தாங்க. சின்ன புத்த துறவிகள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இங்கேயே தங்கி இங்கேயே படித்து இங்கேயே சாப்பிட்டு தூங்கி ப்ரேயர் பண்ணி இங்கேயே வாழ்ந்துக்குவாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் பார்க்க மாட்டாங்க. எப்போவாவது ஒரு நாளைக்கு அவங்க கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிற வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சா அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி இங்கேயே தாங்க தங்கி இருப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. நிறைய பசங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு பெருசானதுக்கப்புறம், அதாவது 20 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க வெளியே போகணும், மாங்காய் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா போய்க்கலாங்க. ஆனால் பொதுவாக அப்படி யாரும் போக மாட்டாங்க. ஆனால் போனாலுமே சட்டத்தில் அவங்களுக்கு இடம் இருக்குது. எந்த தப்பும் அவங்கள சொல்ல முடியாது, தண்டிக்கவும் முடியாதுங்க. கட்டிடத்தோட மேல் பகுதியில் நிறைய தேன்கூடு இருந்துச்சுங்க. எவ்வளோ பெரிய தேன்கூடு பாருங்கள், பெரிய தேன்கூடு நிறைய இருந்துச்சுங்க. ஆச்சரியமாக பார்த்தேங்க. அதனால தான் வீடியோவும் எடுத்துட்டேன். ஒரே லைன்லேயே ஒரு 10-15 தேன்கூடு இருந்துச்சுங்க. அதுவும் சின்ன சைஸில் இல்லைங்க, ரொம்ப பெரிய சைஸு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தேன்கூடு பெரிய சைஸில் பார்த்ததே இல்லைங்க. நம்ம பார்த்துட்ருக்கிற வெள்ளை கட்டிடத்துக்கு பேர் வந்துட்டு புத்த ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 8 ஸ்தூபி இருந்துச்சுங்க. இந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட்டில் நிறைய பில்டிங் மீன்ஸ் மொனாஸ்ட்ரிங்க, நிறைய மொனாஸ்ட்ரி இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்தூபியும் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த புத்த ஸ்தூபிக்குள்ளார மங்கள பொருட்கள் எல்லாம், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி தர்ற பொருட்கள் இருக்குது இல்லைங்களா, அவங்களோட கல்ச்சரில் நிறைய
பாசிட்டிவ் எனர்ஜி தர பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் வச்சு அவங்க கும்பிடுவாங்களாமா. இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட குருமார்கள் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட பொருட்கள் வச்சோ இல்லை அவங்களோட சாம்பல் வச்சோ உள்ளே வச்சு கும்பிடுவாங்களாமா. எல்லா ஸ்தூபியும் க்ளோஸ்டாக இருந்துச்சுங்க. மேலே வந்துட்டு ஒரு சின்ன கண்ணாடி அறை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளார என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியலங்க. ஹைட்டில் இருக்குது, பார்க்க முடியல. ஒரே ஒரு ஸ்தூபியில் மட்டும் கேட் பூட்டியிருந்தாங்க. அதுக்குள்ளார பார்க்கும்போது அந்த ப்ரேயர் பெல் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள ப்ரேயர் பெல் வச்சுருந்தாங்க. அது உள்ளே போக முடியாதபடி கேட் போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க. இந்த 8 ஸ்தூபியோட மேல் பகுதியில், அதாவது அந்த கூம்பு மாதிரி இருக்கிற பகுதியில் நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மங்கள பொருள் இல்லாட்டி முக்கியமான பொருள் ஏதாவது வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதாங்க அந்த பெரிய சைஸ் பெல் இருந்த ப்ரேயர் பெல் இருந்த ஸ்தூபி. இந்த கட்டடம் வந்துட்டு புத்த துறவிகள் சின்ன மாங்க்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தங்கி படிக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இடம். இது ஹாஸ்டல் மாதிரி இடம். திபெத்தியன் பீப்புளோட லக்கி சிம்பிளுங்க இது. ரோட்டில் எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திபெத்தியன் பீப்புளோட வில்லேஜுங்க இது. அதுக்கு பேர் தான் டாண்டன்லிங் வில்லேஜுங்க. அது புத்தா மொனாஸ்ட்ரியும் திபெத்தியன் வில்லேஜும் பக்கத்தில் தாங்க இருக்குது. திபெத்தியன் வில்லேஜுக்குள்ளாரையும் ஒரு மொனாஸ்ட்ரி வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே போகலைங்க. இந்த வில்லேஜில் நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்குங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ஃபபெட்டில் தாங்க பேர் வச்சுருக்காங்க. A to Zல எல்லா ஒரு ஸ்ட்ரீட்டும் பேர் வச்சுருக்காங்க. H ஸ்ட்ரீட்டு, K ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க. அந்த வில்லேஜ் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளாரியே போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. திபெத்தியன் பீப்புள் நிறைய விவசாயம் தாங்க பண்ணுறாங்க. நிறைய விவசாயம் பூமி இங்கே இருக்குங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக விவசாய பூமி தாங்க. இப்போது திபெத்தியன் வில்லேஜில் நிறைய பேர் படித்து ஃபாரின்லலாம் போய் செட்டில் ஆகிட்டாங்களாமா. அதனால் விவசாயம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க மட்டும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட வில்லேஜ் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தவங்க. எல்லா ரோடுமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. திபெத்தியன் பீப்புளோட ஸ்ட்ரீட்டு, வீடு எல்லாமே பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. நம்மளோட வீடு ஸ்ட்ரீட்டெல்லாம் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டிலையோ கர்நாடகாலேயோ எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க ஸ்ட்ரீட்ஸு வீடெல்லாம் இருந்துச்சு. மொனாஸ்ட்ரி மட்டும்தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைனாக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. 1974 இந்தியன் கவர்மெண்ட்டும் கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் திபெத்லேருந்து அகதிகளாக வந்த மக்களை வந்துட்டு இங்கே கொல்லைகாலுங்கிற இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு லேண்டு கொடுத்து அவங்கள வரவேற்றிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. லேண்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. மொனாஸ்ட்ரிக்கு வெளியிலங்க நிறைய கலர்ஃபுல் தோரணம் எல்லாம் கட்டியிருப்பாங்க. துணியில் அதில் மந்திரம் எழுதி தோரணம் கட்டியிருப்பாங்க. அது மொனாஸ்ட்ரியில் மட்டும் இல்லைங்க, திபெத் பீப்புளோட வீட்லேயும் இருக்கும். அதாவது அவங்க விவசாயம் பண்ணுற விவசாய பூமியிலையும் அந்த மாதிரி கொடியெல்லாம் கட்டியிருக்காங்க. கலர்ஃபுல் கொடி கட்டியிருக்காங்க.
பார்த்துட்ருக்கிற பில்டிங் வந்துட்டு திபெத்தியன் செட்டில்மெண்ட்டோட ஆஃபீஸுங்க. இந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் இங்கே வந்து சொல்லி அவங்க தீர்த்துக்குவாங்க. இது கவர்மெண்ட்டோடதுங்க. அந்த வில்லேஜ்குள்ளார அங்கங்கே நிறைய புத்த ஸ்தூபிகள் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு திபெத்தியன் பீப்புளுக்கான பப்ளிக் பிளேஸுங்க. கரெக்டான எந்த பிளேஸ்ன்னு தெரில. இது ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி ஸ்கூல் இல்லாட்டி வேறு ஏதாவது அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு இடமா இருக்கலாம். கரெக்டாக தெரியலங்க. இந்த இடத்துல நிறைய கொடியெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. கலர்ஃபுல் கொடிங்க. அதாவது 5 கலரில் இருக்குது. நீலம், வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், அப்புறம் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. இந்த 5 வண்ணத்துலேயும் அந்த 5 வண்ண கொடியும் பஞ்சபூதங்களை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்களாமா. இந்த கொடியில் மந்திரமெல்லாம் எழுதியிருப்பாங்க. அது காற்றுல ஆடும்போது அந்த மந்திரமெல்லாம் காற்றோடு கலந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இடத்துக்கும் போகுங்களாமா. அப்படி ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்குங்க. திபெத்தியன் பீப்புள் அவங்களோட நல்வாழ்க்கைக்காக மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தோட எல்லா மக்களோட வாழ்க்கைக்காகவும் இந்த கொடியை இப்படி கட்டி காற்றுல பறக்க விடுறாங்களாமா. பக்கத்துலேயே திபெத்தியன் பீப்புளோட ஷாப் இருக்குங்க. அங்கே நிறைய ஆர்டிஸ்டிக்காக நிறைய பொருள் இருந்துச்சுங்க. அதனால் பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. சரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட வாஸ்து பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய வாஸ்து பொருள் இருந்துச்சுங்க அங்கே. நாங்களும் ஏதாவது பார்த்துட்டு சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோங்க. பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக ஏதாவது பொருள் வாங்கலான்னு சொல்லி நானும் வாங்கினேங்க. அதை இப்போவே காமிக்கிறேன் வாங்க. வீடியோட கடைசியில் காமிக்கிறேங்க. எல்லா பொருளும் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. இந்த கடையிலேருந்து ஒரு 2-3 பொருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சுங்க. அந்த வில்லேஜ்லேருந்தே நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். இந்த இடத்துல சாப்பாடு தண்ணி எல்லா வசதி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஹோட்டலெல்லாம் இல்லவே இல்லைங்க. 1-2 சின்ன சின்ன திபெத்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுங்க. சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியே வந்து சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். சும்மா பார்த்துட்டு மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாங்க. ரொம்ப குளிர் தாங்க முடியாதவங்க ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. மழை பெஞ்சா ஈவினிங் டைமில் மட்டும்தாங்க குளிரும். மத்தியான நேரத்துலலாம் அவ்வளோக்கு குளிர் இல்லைங்க. நார்மலாக தாங்க இருக்குது கிளைமேட் எல்லாம். இந்த திபெத்தியன் வில்லேஜ் ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால அங்கே நிறைய நாட்டு மாடுகள் நிறையா இருந்துச்சுங்க. நாட்டு மாடுகளை பார்த்துட்டே அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. கடையிலேருந்து வாங்கின பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க இப்போது. இந்த வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கொடி சின்ன சின்ன துணி கொடியாக மந்திரமெல்லாம் எழுதி கொடியாக கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கியிருக்கிறோம். 5 கலரில் இருக்குங்க இந்த கொடி. மஞ்சள், சிவப்பு, பச்சை, வெள்ளை, நீலம் அப்படின்னு சொல்லிட்டு இது பஞ்சபூதங்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று வாங்கினோங்க. இது நம்ம வீட்லேயும் கட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெஹிக்கிளில் காரில் பைக்கில் அந்த மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஒன்று வாங்கினேங்க. எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போனாலும் அந்த இடத்தோட ஞாபகார்த்தமாக ஏதாவது பொருள் வாங்கிட்டு வர்றது வழக்கங்க. அதனால் இந்த இடத்தோட ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடி கலர்ஃபுல் கொடி வாங்கிட்டு வந்தேங்க. சைனீஸ் வாஸ்து பொருளும் திபெத்தியன் வாஸ்து பொருளும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தாங்க பார்க்கறக்கு இருக்குது. என்னால் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியலைங்க. அந்த கடையில் எல்லாமே வாஸ்து பொருள் மாதிரி தான் தெரிஞ்சதுங்க. அடுத்ததாக ப்ரேயர் பெல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ப்ரேயர் பெல் தாங்க இது. இது வந்து கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி இது ஒன்று ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேங்க. இந்த பெல்லோட சென்டரில் மந்த்ரம் எழுதியிருக்காங்க, தெரியுதுங்களா?
மூணாவதாக ஒரு பொருள் வாங்கினேங்க. அதுக்கு பேர் எண்ட்லெஸ் நாட் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறனால இது வந்துட்டு நம்ம வீட்டுக்கு காமன் பீஸ் அப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வீடு ரொம்ப அமைதியாக இருக்குங்களாம்மா. சரி சும்மா ஒன்று வாங்கி மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேங்க. நான் எங்கே போனாலும் கிச்சன் ஐட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்காமல் விட மாட்டேங்க. அப்புறம் இந்த செராமிக் ஐட்டம் ஒன்று பவுல் ஒன்று இருந்துச்சுங்க. சரி வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக நம்மளும் கிச்சனுக்கு ஒரு பொருள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. எத்தனை பொருள் வாங்கினாலும் கிச்சனுக்கு பொருள் வாங்கினா தாங்க லேடிஸ்க்கு சந்தோஷம். அதாங்க வாங்கிட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.